ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு ரசம் வைக்கணுமா? அப்போ இந்த ரசத்தை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக எப்படி பருப்பு ரசம் வைக்கணும்னு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அது கூடவே 2 தக்காளியை புளிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி புளிஞ்சு விட்டுட்டு அந்த தக்காளி தோலை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இது கூடவே அந்த நம்ம அரைச்சி வச்ச இதையும் போட்டு வணக்கி கொடுத்துடலாம். ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு கரைச்சி வச்சுருந்த அந்த புளிக்கரைசலையும் தக்காளியும் இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ரசத்துக்காக. இது ஒரு 2 கரண்டி அளவு, குழம்பு கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது முறை கட்டி வந்தோடனே இறக்கிட்டிங்கன்னா அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போயே ஒரு கலர்ஃபுல்லான பருப்பு ரசம். இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நுர கட்டி வரும்போது கொதிக்கணும். அப்போ தான் அந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.